எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் ஐ ஓன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, ஸ்பெண்டிங் லெஸ்க்கு வந்து என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளாரிட்டியாக சொல்ல வரேன். அதாவது என்னென்னா, மினிமலிசம் பற்றி பேசணுன்னா நான் வந்து யூடியூப்குள்ளே வந்து அந்த நீச்சாக வந்து செலக்ட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விஷயம்லாம் தேவையில்லைன்னு படுதோ அந்த விஷயத்துக்கு ஆக்சுவலி நான் வந்து கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த ரப்பர் பேண்ட்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸாக எனக்கு தெரியல. அதுவும் இப்போது பட் ஆனால் எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கெலாம் நான் ரொம்ப நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் வந்து இந்த வீடியோவில் காட்டாதது முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, எனக்கு நிறைய பிளேசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பலூன் சுடுற விளையாட்டு இருக்குது. இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் வந்து ஆக்சுவலி பலூன் சுடுறதா நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமே தவிர அந்த திங்ஸ் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பென்சிவ் திங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாப் போனோன்னே வந்து ஆக்சுவலி வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி தான். ஆக்சுவலி வந்து இப்போ காரே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருக்குது. இனிமேல் வந்து பாசிபிள் இருந்தால் சீக்கிரமாகவே காரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து அப்போது நான் எதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன் ஸ்கூட்டி வாங்கினேன்னா எனக்கு அது ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறதா நான் வந்து நினச்சேன். அண்ட் அது டிப்ரிஷியேட்டிங் அசட்டும் கூட. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, கார்லாம் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசட் அதெல்லாம் வாங்காதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குது. எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து நம்ம இப்போ குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நம்ம வந்து யோசிக்காமல் போகலாம். மழை வெயில் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. லாங் போகணுன்னா ஒரு சடனாக கிளம்பி போகலாம். எல்லா டைமும் போக முடியல அப்படின்னா கூட எப்போது டக்குன்னு கிளம்பி போகலாம். சேம் தான் ஸ்கூட்டியுமே. ஸோ யாருமே நான் டிபெண்ட் பண்ணாமல் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு அது எனக்கு ஒரு ஃப்ரீடமாக இருந்தனால எனக்கு அது ரொம்பவே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தனால நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அது வாங்கிட்டேன். ஸோ அது அப்போ வாங்கும்போது என்கிட்ட அமௌண்ட் இல்லை, லோனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டக்குன்னு நான் லோனை முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் நான் வந்து போகல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒழிஞ்சு வாங்காமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய பேர் கோல்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16% 17%ன்னு நினைக்கிறேன். அதுக்கான செய்கூலி சேதாரத்தை கொடுத்து தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி இது 2-3 ரிங் மாற்றிட்டே இருக்கேன். ஆக்சுவலி மாற்றிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு கையில் எப்போயுமே பார்த்துட்டே இருக்கனால ஸோ 2-3 ரிங் வந்து எக்ஸ்ட்ரா நான் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஃபஸ்ட் ஆக்சுவலி 1 இயர்க்குள்ளேயே நான் 3 ரிங் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச டிசைனாக இதை கடைசியாக எனக்கு வந்து ஆக்சுவலி அமைஞ்சிருச்சு. ஒரு ஹார்ட்டில் வந்து இன்ஃபைனைட் சிம்பிள் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நானே இன்ஃபைனைட் லவ் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனிங் மாதிரி நானே வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு ரிங் வந்து ஒரு கப்பிள் ரிங். அது வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அந்த ப்ளைன் டிசைன்ஸுமே எனக்கு ஆக்சுவலி பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ப்ளைனாகவே போட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ப்ளைன் அப்படின்றனால இல்லை, வேறு எந்த ஸ்டோன் அந்த மாதிரி வாங்கலை. பிகாஸ் அந்த ஸ்டோன் வந்து என்னோடய கலருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லா தெரியல. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதுவும் வாங்கியிருப்பேன். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோனுமே வந்துட்டு யாருமே வாங்க வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ. அது வந்து ஹஸ்பண்டோடது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஆக்சுவலி வாங்கினோம். அதோட 2 பேருக்கு இப்போ காமன் ஃபோன் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், கேமிங்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால ஸோ அப்போ வந்து 48K அந்த ஃபோன் வந்துட்டு அது வேஸ்ட் செலவு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து அவங்களோட ஹாப்பினஸ் அண்ட் என்னோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் மெயினாக சொல்கிறது வந்து இந்த ஃபோன், அதுக்கப்புறம் கார் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினைக்கும் போது அஃப்கோர்ஸ் தாராளமாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக பெரிய எக்ஸ்பென்சிவான பொருள் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னும் நிறைய கோல்ட் ஜுவல்லரிஸ் இருக்குது. பட் ரிங்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணல, அதை மட்டும் காமிச்சிருக்கேன். மற்றபடி சில கோல்ட்ஸுமே வந்து இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் வந்து தேவைப்பட்ட அந்த டாபிக் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து மினிமலிசம் அண்ட் இந்த மாதிரியான எனக்கு தாரா விலாக்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Bye.